வேண்டாத லோகம் நான் தீண்டாத பாவம் வேண்டாம் வேண்டாம் ஐயா. வேண்டாத லோகம் நான் தீண்டாத பாவம் வேண்டாம் வேண்டாம் ஐயா. உந்தன் பாதப்படி போதும் எனக்கு வேண்டும் வேண்டும் ஐயா. உந்தன் பாதப்படி போதும் எனக்கு வேண்டும் வேண்டும் ஐயா. வேண்டாத லோகம் நான் தீண்டாத பாவம் வேண்டாம் வேண்டாம் ஐயா. வேண்டாத லோகம் வேண்டாம், வேண்டாத நட்பும் வேண்டாம். வேண்டாத லோகம் வேண்டாம், வேண்டாத நட்பும் வேண்டாம். உந்தன் பாதப்படி போதும் எனக்கு வேண்டும் வேண்டும் ஐயா. உந்தன் பாதப்படி போதும் எனக்கு வேண்டும் வேண்டும் ஐயா. வேண்டாத லோகம் நான் தீண்டாத பாவம் வேண்டாம் வேண்டாம் ஐயா. வேண்டாத லோகம் நான் தீண்டாத பாவம் வேண்டாம் வேண்டாம் ஐயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த அருமையான வேலையிலும் கூட சர்ச்சுக்கு என்ன மைக் வாங்கலாம் அப்படிங்கிற பார்ட் 1 வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நிறைய கமெண்ட்ஸை இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல் பார்ட் 2லையும் கூட நிறையா சந்தேகங்கள், நிறைய காரியங்களை கேட்டிருந்தீங்க, அதையும் கிளியர் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது கூட பார்ட் 3ல் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை ஆசீர்வதிப்பாராக. பார்ட் 3யோட இந்த சர்ச்சுக்கு என்ன மைக் வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைவு பெறுகிறது. அதுக்கடுத்த அனுபவம் உள்ள பாஸ்டர் சாம்வேல் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார். இப்பொழுது பார்ட் 3ல் நம்ம அவரை சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்த பார்ட் 3ல் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கார். இன்னும் நிறைய சந்தேகங்களை விளக்கும்படியாக கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த பார்ட் 3 நிச்சயமாகவே பார்க்குற ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசுவோம். முதலாவது நம்ம இந்த வாட்ஸு ஓம்ஸ் இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கேட்கிற ஊழியர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஓகே பஸ். எல்லாருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சீக்கிரமாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நேரம் பார்க்குற டைம் இல்லாதனால ரொம்ப ஷார்ட்டாக நாங்கள் முடிக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு உட்காந்துருக்குறோம். அதை தேவன் முடிக்க கிருபை செய்வாராக. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் கூறிக்கொள்கிறேன். அநேகர் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. அநேகர் வாட்ஸ்அப்லேயும் சரி மற்ற காரியங்களிலும் சரி எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ரெண்டாவது, இந்த கீபோர்ட்ஸ் கிட்டார்ஸ் பற்றி நிறைய பேர் ஃபோனில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த கீபோர்ட்ஸ் வந்து உங்களுடைய வசதி தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். கிட்டார்ஸ் அப்படி தான். மேக்ஸிமம் ஃபோன்ஸ் அவுட்டு தான் இப்போ வர கீபோர்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஃபோன்ஸ் அவுட்டும் வேணும், லெஃப்ட் ரைட் 2 அவுட்டு வேணும். ஒரு கீபோர்டில் மொத்தம் 3 அவுட்டு வேணும், ஃபோன்ஸ் அவுட்டு வேணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது ஹெட்ஃபோன் பர்பஸ் மட்டும்தான். அதில் நம்ம ஆடியோ எடுத்து நம்ம ஆம்பிளிஃபையர் கொடுத்துட்ருக்குறோம். அது இட்ஸ் நாட் அ குட் திங். அது விலை கம்மியான கீபோர்ட்ஸ்லாம் வந்து அந்த ஃபோன்ஸ் அவுட் மட்டும்தான் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லி போனீங்க, ஒரு 40,000 50,000 மேலே கீபோர்ட் போனீங்கன்னா லெஃப்ட் ரைட் 2 அவுட் வரும். நிறையா அவுட்ஸ் எல்லாம் இருக்குது. மொத்தமாக 3 அவுட் இருக்கிற கீபோர்ட்ஸ் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அந்த கீபோர்ட்ஸில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் இல்லாத கீபோர்டாக வாங்க. அதுதான் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான காரியம் தான் நான் சொல்கிறது. இன்றைக்கி எல்லா கீபோர்டுமே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். ஸ்பீக்கர்ஸ் இல்லாத தான் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர்ஸ் இல்லாத தான் கீபோர்டு தான் டாய்ஸு இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இருக்கும்.
இது எல்லாமே நமக்கு ஸ்டேஜில் ஏற்றுற அளவுக்கு வேல்யூபிள் கிடையாது. எல்லா பாஸ்ட்டும் செய்ய முடியாது. உங்கள் வசதி தகுந்தது போல் நிறைய பேர் கேட்டதுனால சொன்னேன் நல்ல கீபோர்டு எதுன்னு சொல்லி. நல்ல கீபோர்டுங்கிறது 3 அவுட் இருக்கும், ஸ்பீக்கர்ஸ் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ரிதம் வந்து அந்த கீபோர்டில் இல்லாத மாதிரி பார்த்துங்க. ரிதம் நீங்கள் வெளியே தனியாக வச்சு வாசிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரிதம் வெளியே வச்சு வைக்கிறப்போ பேஸ் கிட்டார் வந்து உங்களுக்கு கிடைக்காது அக்காம்பனிமெண்ட்டில். ஸோ பேஸ் கிட்டார் வந்து பெரிய சர்ச்சஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வச்சு நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ப்ரைஸ் காட். அப்புறம் பவர் பில்ட்டு பாக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பவர் பில்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணி கேட்குறதுனால பவர் பில்ட்டு QSC ஸ்பீக்கர் சொன்னேன். QSC வாங்கிக்கலாம். டிபி இருக்குது, டிபி மற்ற ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 99% நீங்கள் அந்த பாக்ஸஸ் நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ட்ராவல் பர்பஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா அடிக்கடி ஒரு சின்ன இடத்துக்கு போகிறனா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பீக்கர்ஸ் மேட்சிங் பற்றி சொல்ல போகிறோம். இப்போது நார்மலி ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஆம்ப்ளிஃபயரில் வந்து அகுஜா 250 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபயர் மோஸ்ட்லி நிறைய சர்ச்சஸில் வச்சுருக்காங்க. ஒரு அகுஜா 100 வாட்ஸ், இல்லைன்னா 250 வாட்ஸ், இல்லைன்னா 500 வாட்ஸ், இல்லைன்னா 1000 வாட்ஸ் வச்சுருக்குறாங்க. பிரதர் அந்த கொஸ்டின் தான் கேட்டார் ஓம்ஸ் வாட்டேஜ் பற்றி. எப்போவுமே நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபயருக்கு 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது நல்லது. ஒரு ஆம்ப்ளிஃபயருக்கு இது ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன், இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபயரில் வாட்டேஜ் அதிகமாக இருக்கும், இந்த ஸ்பீக்கர் தாங்காது. ஸோ நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறப்ப 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள். கனெக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ரைட் ஹேண்டுங்கிறது வந்து ஓம்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஓம்ஸ் ரேட்டிங். இது 4 ஓம்ஸாக இருக்கலாம், 8 ஓம்ஸாக இருக்கலாம், 16 ஓம்ஸாக இருக்கலாம், 16 ஓம்ஸாக இருக்கலாம். 3 ஓம்ஸ் தான் பின்னாடி உங்கள் ஆம்ப்ளிஃபயர் பின்னாடி இருக்கும். 4 ஓம்ஸ், 8 ஓம்ஸ், 4 ஓம்ஸ், 8 ஓம்ஸ், 16 ஓம்ஸ். இப்போ இந்த ஓம்ஸ் வந்து இப்போ ஒரு ஆம்ப்ளிஃபயருக்கு ஒரே ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம். இப்போ இது வந்து 100 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபயர், 100 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபயர் ஒன்று இருக்குது, 100 வாட்ஸ் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பீக்கரை நேராக, ஏன்னா எல்லா ஸ்பீக்கரும் 8 ஓம்ஸில் இப்போ வருது. ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் 8 ஓம்ஸில் தான் வருது. 8 ஓம்ஸ், இதில் 8 ஓம்ஸ் வந்து இந்த ரைட் ஹேண்டுன்னு வச்சுங்க. பாப்பாவோட ரைட் ஹேண்ட் வந்து 8 ஓம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் 8 ஓம்ஸ் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து காமனில் கனெக்ட் பண்ணிடலாம். காமன் இது வந்து காமன் மீன்ஸ் மைனஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். கொஞ்சம் கை கீழே இருக்கிற லெஃப்ட் வந்து காமன் போட்டிருக்கோம், COMன்னு போட்டிருக்கோம். இல்லைன்னா பிளாக் கேபிள் நான் அதில் போட்டிருப்பாங்க பவர் ஆம்ப்ளிஃபயரில். இல்லைன்னா இன்னும் இந்த ஸ்பைக்கான் கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா A- போட்டிருப்பாங்க, 1- போட்டிருப்பாங்க. 1- வந்து இதில், 1+ வந்து இதில். ப்ளஸ்ஸுங்கிறது ஓம்ஸு. இது ஒரு வேளை 4 ஓம்ஸாக இருக்கலாம், 8 ஓம்ஸாக இருக்கலாம், 16 ஓம்ஸாக இருக்கலாம். இன்னும் ஓம்ஸ்குள்ளே நான் போகல. இப்போ வந்து கனெக்ஷன் ப்ரையாரிட்டிஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 250 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபயருக்கு 2 100 வாட்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா பிடிச்சிக்கு பார்ப்போம். இப்போது 2 ஸ்பீக்கருக்கு உடனே கனெக்ட் ஆகுது. இவங்களோட ப்ளஸ் இந்த பாப்பாவுடைய பின்னாடி நிற்கிற பாப்பாவுடைய ஒரு ஸ்பீக்கருடைய ப்ளஸ், அதாவது ஓம்ஸினுடைய ரேட்டிங் +1 இங்கே பிடிச்சி லெஃப்ட். இந்த 2ம் சேர்த்து நீங்கள் இது என்ன செய்கிறீங்கன்னா இந்த 8 ப்ளஸ் கிடையாது, 8-, 8ல் 4 மைனஸ் ஆகிடும். 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணனையும் மைனஸ் ஆகிடும். இது பெரிய கன்ஃபியூஷன் உண்டாக்கு. இதெல்லாம் ஏன் எதுக்குன்னெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து 8 ஓம்ஸ், இன்னொரு ஸ்பீக்கர் வந்து 8 ஓம்ஸ், 2 சேர்த்துனா 16 தான் வரணும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் பேர் பார்த்தீங்கன்னா பேரலல் லைன் சொல்லுவாங்க. பேரலல் லைன். இந்த பேரலல் லைனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது 4 ஓம்ஸில் கொடுக்கணும். இது 4 ஓம்ஸ்லேயும் இந்த 2 ஸ்பீக்கருடைய ப்ளஸ் வந்து 4 ஓம்ஸ்லேயும் இதை வந்து மைனஸில் கொடுக்கணும். இதுக்கடுத்து இன்னொரு லைனிங் சொல்கிறேன், அந்த சைட் போங்க. ஓகே, கை பிடிச்சிங்க. இந்த 2 கை பிடிச்சிங்க, அது நீட்டு அந்த கை. ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பாப்பாவுடைய இது வந்து லெஃப்ட் ஹேண்ட், இது வந்து காமன். அந்த பாப்பாவுக்கு வந்து ரைட் ஹேண்ட் வருது. அது வந்து ஓம்ஸ் லைன், ப்ளஸ் லைன், A+ இல்லைன்னா 1+ வந்து அந்த லைன். இது வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் ப்ளஸ் லைனில் கொடுக்கணும், இது மைனஸ் லைன் கொடுக்கணும். நான் மைனஸ்ன்னு சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன். மைனஸுங்கிறது இஸ் அ காமன். பிளாக் கலர் கேபிள் மோஸ்ட்லி ஸ்பீக்கர்ஸ் போடுவாங்க.
இது ஆம்பிளிஃபையர்லேருந்து பின்னாடி எடுக்கிற ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குற மெத்தட் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது கை கீழே போடுங்க. இப்போது 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் இருக்குது அப்படின்னா 250 வாட்ஸ் 300 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் போடக்கூடாது. 200 வாட்ஸ் ஸ்பீக்கர் தான் போடணும். நிறைய பேர் 4-5 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க, கண்ட ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு பிராண்டு காஸ்ட்லி பிராண்டு வாங்கிடுவாங்க, இன்னொரு பிராண்டு விலை கம்மியில் வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணி ஒரு சவுண்டு வரும், ஏதோ ஒரு சவுண்டு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டுருக்கும், ஆனால் கிளாரிட்டியாக கிடைக்காது, பஞ்சிங் இருக்காது. ஸ்பீக்கர்ஸ் வாங்குறப்ப ஆல்மோஸ்ட் ஆல் ஒரே பிராண்ட் ஸ்பீக்கர் வாங்க, ஒரே வாட்டேஜ் வாங்குங்க. வசனத்தில் சொன்னது போல் வந்து பழைய திராட்சை ரசம் புதிய திராட்சை ரசம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். பழைய துருத்தியில் புது திராட்சை ரசத்தை மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஆம்பிளிஃபையர் புதுசாக இருந்ததுன்னா ஸ்பீக்கரும் புதுசாக போட்டுங்க. ஸ்பீக்கர் பழசாக இருந்ததுன்னா ஆம்பிளிஃபையர் பழசாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இந்த வாட்டேஜ் கணக்கு போட்டுங்க எப்போவுமே. இப்போ 1000 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர்னால் ஒரு 700 வாட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 1000 வாட்ஸுக்கு நீங்கள் 1000 வாட்ஸே நீங்கள் போடலாம், ஆனால் உங்களுக்கு பஞ்சிங் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் மாஸ்டர் வந்து 100% நீங்கள் எப்போவுமே வைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் மாஸ்டர் 50% 75% தான் நம்ம வைக்கிறோம். ஆகையினால 1000 வாட்ஸில் 700 வாட்ஸ் தான் வெளியே வரும். 700 வாட்ஸ்க்கு இந்த ஸ்பீக்கர் கரெக்டாக இன்டேக் பண்ணிடும். ஸ்பீக்கர்ஸ்னால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்கள் போகலாம். கிட்டாருக்கு வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நிறைய பேருக்கு கிட்டார் சவுண்டே வரலைன்னு சொன்னீங்க. கிட்டாருக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பெரிய ஆம்பிளிஃபையர் வச்சுக்கணும், ஸ்பீக்கர் சின்னதாக இருக்கணும். அதில் கிட்டாருக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கிட்டார் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதில் கீபோர்டு ரிதம் போடுறது அதை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா கூட அந்த ஸ்பீக்கர் போயிடும். கிட்டாருக்கு நிறையா சவுண்டு வந்து பத்தாது, கெயின் வந்து நமக்கு கிடைக்காது கிட்டாருக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ ஒரு 100 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் கிட்டாருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கிட்டாரினுடைய குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேளை கிட்டார் ஸ்பீக்கர் வாங்க முடிஞ்சுன்னா ஆரஞ்சு இருக்குது, ரோலண்ட் இருக்குது, மார்ஷல் இருக்குது, பிவி இருக்குது, நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் காஸ்ட் ஜாஸ்தி, எல்லாம் 50,000 30,000 1,00,000 அப்படி வரும். ஆகையினால இது முடிஞ்சால் வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கா, நீட்டாக ஒரே ஒரு பிலிப் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி, இப்போ 250 வாட்ஸ் ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது அப்படின்னா கிட்டாருக்கு நீங்கள் லீடு வாசிக்கிறீங்க, காட்ஸ் வாசிக்கிறீங்க, ஸ்ட்ரம்மிங் வாசிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 100% ஆம்பிளிஃபையர்னால் 25% ஸ்பீக்கர் இருந்தீங்கன்னா கிட்டாருக்கு நல்லாயிருக்கும். பட் அது நீங்கள் வாய்ஸுக்கோ அல்லது கீபோர்டுக்கோ பேடுக்கோ தயவுசெய்து போட்டுறாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வரும். இன்னும் ஒரு சின்ன டவுட் நான் கேட்குறேன். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சஸ்லேயுமே 2-வே ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா சிங்கிள் வே தான். நான் கூட ரொம்ப நாள் வந்து மேலே வந்து சின்னதாக இருக்கிறது டியூட்டர்ம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜில் பழைய காலத்தில் டியூட்டர் ஒன்று, அப்புறம் பேஸுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் 3-வேங்கிற ஒரு கான்செப்டோ, அது 8-வே 6-வே 5-வே 8-வேங்கிறதெல்லாம் இப்போ எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம சர்ச்சஸில் இன்னுமே வந்து சிங்கிள் வே ஒரே ஒரு ஸ்பீக்கர் அல்லது மேலே ஒரு சின்ன டியூட்டர் வச்சு 2-வே ஸ்பீக்கர்ஸு யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம். ஆனால் 3-வேங்கிற ஒரு காரியத்தையே வந்து நான் உங்களுடைய சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். 3-வே ஸ்பீக்கர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. உண்மையிலே எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. நிறையா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தெரிஞ்ச நிறையா சவுண்ட் என்ஜினியர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் 3-வே வந்து அந்த காலத்தில் வச்சு ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும், அதுலேருந்து ஒரு 3 ஸ்பீக்கர் வரும், அதுதான் 3-வே பார்த்துருக்கேன். ஆனால் சர்ச்சஸில் 3-வே ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்கள் சர்ச்சில் நான் கவனித்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா நம்ம சபைகள்லாம் அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எதுவாக இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கப்பா சார். நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராட் மைண்டாக வரணும். இந்தியாவில் வந்து 99% வந்து 3-வே கிடையாது. டோட்டல் இந்தியாவில் 3-வே ஸ்பீக்கர் இப்போ வந்து ஒரு டிபி பாக்ஸ் வாங்குறீங்க, இல்லைன்னா QSC வந்து 2-வே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30,000 கிடைக்கும். அதே QSCயில் 3-வே வாங்கினீங்கன்னா 3 lakhs போயிடும். 30,000 ரூபாய் இங்கே, 3 லட்சம் ரூபாய் எங்கேங்க. சவுண்ட்ஸ் எல்லாமே 2-வேக்கு பூரா எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 2-வே அதில் பார்த்தீங்கன்னா மிட் பேஸ் ஸ்பீக்கர் ஒன்று போட்டிருப்பாங்க, எல்லா ஸ்பீக்கர்லையுமே மிட் பேஸ் போட்டிருப்பாங்க.
மேலே ஹச்எஃப் செலாரன் டியூட்டருக்கு வந்து ஒரு செலாரன் வச்சுருப்பாங்க. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த செலாரன் வந்து கொஞ்சம் நாட்களில் வந்து அந்த ஹச்எஃப் ஃப்ரீக்குவன்சி வந்து போயிடும். லாட் ஆஃப் யூசேஜு, ஹீட்டு, மற்ற இன்ட்ரப்ஷன், கேபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கலட்டுறது வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களனால அந்த செலாரன் வந்து போயிடும். ஆகையினால தான் இந்த பவர் பில்ட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் வேல்யூம் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிங்கனாவே அந்த செலாரன் போயிடும். இப்போ 1 லட்ச ரூபா இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செலாரன் வந்து 20,000 30,000 அவங்க வேல்யூ பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த செலாரன் வந்து நீங்கள் பாதுகாக்க முடியாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டைப் அதில் இல்லை, கிடையாது. இந்த டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அந்த டொராய்டு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அந்த பாக்ஸில் இருக்காது. ஒரே ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு இருக்கும். அதில் பவர் சப்ளை போர்டில் வந்து ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து நேராக ஸ்பீக்கருக்கு லைன் போயிடும். நம்ம அந்த காலத்துலலாம் ஆம்பிளிஃபையர் வெயிட்டாக தூக்குனா வெயிட்டாக இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 3-வே பற்றி இப்போ கேட்டீங்க. 3-வே பற்றி நான் சொல்லி ஆகணும். 3-வேங்கிறது வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் லைவாக பாடுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேசட்டில் போட்டீங்க, ஒரு பென்ட்ரைவில் ப்ளே பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கிணத்துக்குள்ளே பாடுற மாதிரி இருக்கும். 2-வே பாடுறது வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டி கிடைக்காது. ஆனால் இப்போ நான் பேசுகிறத இப்போ ஒருத்தர் லைவாக இங்கே கேட்டுருக்கிறீங்க, நீங்கள் என் வாய்ஸ் எப்படின்னு கேட்டுருக்கீங்க. மேனுவல். ஆனால் இது உள்ளே போய் ரெக்கார்டிங் ஆகி என்னோட வாய்ஸ் எப்படி ஹெட்ஃபோனில் போய் அவங்க செல்ஃபோனில் போய் எப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் 3-வேங்கிறது கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் இப்போ நான் எப்படி பேசுகிறேனோ அதே போல் எங்கே என்ன ரெக்கார்டிங் என்ன பண்ணினாலும் அங்கேயும் அதே மாதிரி வாய்ஸ் இருக்கும். கீழே ஒரு பேஸ் ஸ்பீக்கர் போடுவாங்க, இடையில ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் போடுவாங்க, மேலே ஒரு டியூட்டர் செலாரன் போடுவாங்க. ஹச்எஃப் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஒரு செலாரன் போடுவாங்க. ஆம்பிளிஃபையர்லேருந்து ஆஸ்வே நம்மை போல் ஒரு 2 கேபிள் வரும். ஆம்பிளிஃபையர்லேருந்து அந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளே ஒரு பெரிய போர்டு இருக்கும். அதில் 2 இன் போயிட்டு 6 அவுட் வரும். 6 அவுட்டில் ஒன்று பேஸ் ஸ்பீக்கருக்கு ஒன்று, மிட்டுக்கு ஒன்று, மேலே டியூட்டருக்கு ஒன்று போகும். மொத்தம் 6 கேபிள் போயிட்டு ஒர்க் ஆகும். வாய்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது வந்து நான் எல்லா சபைகளுக்கும் நான் சொல்கிறதில்ல, ப்ரொமோட் பண்ணுறதில்ல. பட் உங்களுக்கு கிட்டார்னோட சவுண்ட் உங்களுக்கு லைவாக வேணும், ஒரு குழந்தையினுடைய சில் சவுண்டு உங்களுக்கு நல்லா நேச்சுரலாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 3-வே போங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த நெட்வொர்க் போர்டு கிடைக்கிறது இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த ஸ்ப்ளிட்டர்னு சொல்லி இருக்குது, ஸ்ப்ளிட்டர். ஆக்சுவலி நம்ம என்ன செய்வோம், நேராக மைக் எடுத்து மிக்சரில் போட்டு மிக்சர்லேருந்து ஆம்பிளிஃபையர் கொடுத்து ஸ்பீக்கர் கொடுத்துருவோம். ஆனால் நாலேஜ் மெட்டீரியல் இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு மைக் எடுத்தது மிக்சருக்கு அடுத்தது தான் நம்ம செய்ய போகிறோம். மிக்சருக்கு அடுத்தது இப்போ நேரம் ஆம்பிளிஃபையருக்கு போகாமல் மிக்சருக்கு அடுத்தது ஸ்ப்ளிட்டர் போயிட்டு அதில் வந்து பேஸு மிட்டு ட்ரிபிள்னு சொல்லி 3 லைனாக பிரியும். பேஸ் எல்லாம் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சு சப்பு கொடுத்துருவாங்க ஆடியோ லைனில். மிட்டுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் கொடுத்து வாய்ஸு கொடுத்துருவாங்க. ஹச்எஃப்க்கு வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் கொடுத்து டாப் பாக்ஸில் செலாரன் கொடுத்துருவாங்க. எந்தெந்த வேல்யூ பற்றில அதை வச்சாங்கன்னா அந்த இடத்துல ஃபில்லிங் வந்து அது தனித்தனியாக வேல்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து மைக் செட்டுக்காரங்க பண்ணுவாங்க. பட் நம்ம சர்ச்சில் இத்தனை வேலை செய்ய முடியாது. சர்ச்சில் நீங்கள் செய்கிறது என்னென்னா, நான் டக்குன்னு சொல்கிறேன், முடிஞ்சுன்னா நீங்கள் கையில் நோட் பேப்பர் வச்சு எழுதிங்க. ஃபஸ்ட்டு மைக்கினுடைய கனெக்ஷன், 2வது மிக்சர்லேருந்து அதுக்கு அடுத்து நேராக கம்ப்ரஸர்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் நெட்டில் தேடுங்க. கம்ப்ரஸரில் போயிட்டுனா உங்கள் வாய்ஸ் என்ன செய்யும், டோட்டலாக வேக்கம் பண்ணி டைட் பண்ணி கொடுக்கும், பஞ்ச் பண்ணி கொடுக்கும், கம்ப்ரஸர் பண்ணி கொடுக்கும். கம்ப்ரஸருக்கு அடுத்து கம்ப்ரஸர் லிமிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் டிஎஸ்பி எஃபெக்ட்ஸ் இருக்குது. 4வது 5வது டிஎஸ்பி எஃபெக்ட்ஸ் இருக்குது. 6வது வந்து தான் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வரும். ஹலோ ஒரு எஃபெக்ட்ஸ் வேணும் இல்லையா நம்ம பாடுறப்போ இல்லைன்னா நம்ம பேசுகிற மாதிரி இருக்கிற மைக்கில் அது வந்து பாட முடியாது. ஸோ நமக்கு எஃபெக்ட்ஸ் வேணும், கிட்டாருக்கு எஃபெக்ட்ஸ் வேணும்னா நம்ம எஃபெக்ட்ஸ் ஒன்று வச்சு ஆகணும். இதில் போயிட்டு அந்த சேனலுக்கு அது கரெக்டாக வைப்பாங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு கம்ப்ரஸர் லிமிட்டர் இருக்குது. லிமிட்டர் போயிட்டு ஆம்பிளிஃபையர் போயிட்டு வந்துடும். மறுபடியும் சொல்கிறேன், நம்பர் 1 மைக்கு, நம்பர் 2 மிக்சர், 3வது சொல்லிருங்க. கம்ப்ரஸர்,
கம்ப்ரஸருக்கு அடுத்தது டிஎஸ்பி எஃபெக்ட்ஸு, டிஎஸ்பி எஃபெக்ட்ஸ், டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறத டிஎஸ்பி. டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர், டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் டிஎஸ்பி. டிஎஸ்பிக்கு அடுத்தது முடிஞ்சுன்னா நம்ம கம்ப்ரஸர் லிமிட்டர் வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம நேரடியாக ஆம்பிளிஃபையர் கொடுத்து நீங்கள் ஸ்பீக்கருக்கு நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் என்ன தான் குவாலிட்டியாக மைக் வாங்கினாலும் என்ன பண்ணினாலும் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் வேல்யூ கொடுங்க. நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் உங்களுடைய எல்லா டோட்டல் கிட்டாரோட அவுட்புட்டு, வாய்ஸோட அவுட்புட் எல்லாமே ஸ்பீக்கர் தான் காட்டுது. ஸோ நீங்கள் நல்ல ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு மகா பெரிய விஷயம் என்னென்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அகுஜா பூராமே அகுஜா கேட்டலாகில் சொல்லியிருப்பாங்க. இது நான் பார்ட் 1ல் நான் சொன்னேன், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. பிஏ சிஸ்டம். அது வந்து சர்ச்சுக்குள்ளேயே அந்த பிஏ சிஸ்டம் அப்படிங்கிற வரக்கூடாது. அகுஜாவில் 2 ஸ்பீக்கர் எனக்கு பிடிச்சது ஒன்று இருக்குது. அகுஜாவில் என்னென்னா 100 வாட்ஸில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது நான் எல்லாருக்குமே அது ப்ரிஃபேர் பண்ணுறேன். 100 வாட்ஸ் ஸ்பீக்கர் இருக்குது, 2000 ரூபா தான் அந்த ஒரு ஸ்பீக்கர். நீங்கள் ஒரு 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபயருக்கு 2 ஸ்பீக்கர் போடலாம், 100 வாட்ஸ் ஸ்பீக்கருக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் போடலாம். வாய்ஸ் நல்லா ஒரு பேஸ் வராது. நீங்கள் சொல்கிறது வந்து பவர் ஸ்பீக்கரா இல்லை வந்து இல்லை, வெரி பேசிவ் ஸ்பீக்கர். எம்டி ஸ்பீக்கர். அப்புறம் நம்ம இதுக்கு ஆம்ப் வச்சாகணும். ஆம்ப் வேணும். ஓகே, ஆம்ப் வேணும். அகுஜாவில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து அகுஜாவில் ரொம்ப சக்சீட் ஆனது வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்பீக்கர்ஸ் தான். அதில் வந்து 100 வாட் ஸ்பீக்கர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தயவுசெய்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதில் வாய்ஸ் நல்லாயிருக்கும். 2வது 300 வாட்ஸில் மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. அகுஜாவில் மிட் பேஸ் ஸ்பீக்கர் ஒன்று, 300 வாட்ஸில் ப்ரொஃபஷனல் இருக்குது. 300 வாட்ஸ் பிஏ ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. பிஏங்கிறது அரசியல் பேசுகிறவங்க, போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் எல்லா பக்கம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அகுஜா கடையில் போய் கேட்டு வாங்கணும். 300 வாட்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் 3000 4000 அது 7-8000 வரும் ஒரு ஸ்பீக்கர். 15 இன்ச் ஸ்பீக்கருடைய டயா வந்து பெருசாக தான் பேஸ் வரும். அதனால் இந்த பவர்டு ஸ்பீக்கரில் பூரா பார்த்திங்கன்னா இந்த மேக்கி தம்பு நிறைய ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா 1400 வாட்ஸ் போட்டிருப்பாங்க, 2000 வாட்ஸ் போட்டிருப்பாங்க. 2000 வாட்ஸ் எல்லாம் எந்த ஸ்பீக்கர்லேயும் வராது. 2000 வாட்ஸுக்கு 20 ஸ்பீக்கர் போட்டு நாங்கள் சவுண்டு வச்சு காட்டுறோம், அதில் அந்த சவுண்டு வர வைங்க பார்க்கலாம், வராது. ஸோ அதில் எல்லாம் ஏமாந்துடாது. பீக் லெவல் இல்லைன்னா பிஎம்பிஓன்னு சொல்லுவாங்க. 2000 வாட்ஸ் எல்லாம் போட்டால் யாருமே எங்கேயுமே எந்த மண்டபத்துலேயும் எதுலேயுமே உட்காரவே முடியாது. மேக்ஸிமம் ஒரு பெரிய மண்டபத்தில் ஹாலில் தாங்கக்கூடிய அளவு 500 வாட்ஸ், மேக்ஸிமம் 1000 வாட்ஸ் தான். 1000 வாட்ஸ் ஆன் பண்ணாங்கனாவே பயங்கரமாக அவங்க தாங்கவே முடியாது. ஸோ மனுஷன் தாங்குகிற அளவு வந்து 100 வாட்ஸ் ஆர் 200 வாட்ஸ் தான் அவங்களால தாங்க முடியும். அதுக்கு மேலே 20லேருந்து 30 டெசிபிளுக்கு மேலே போச்சுன்னா அவங்க காது பழுத்துரும். அவங்களால சவுண்டை என்ஜாய் பண்ணவே முடியாது. சவுண்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 100 வாட் ஸ்பீக்கர் ஒன்று அகுஜா வாங்கிக்கிங்க. அதை விட்டிங்கன்னா நல்ல ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னா 300 வாட்ஸ் நீங்கள் மிட் பேஸ் ஸ்பீக்கர் ப்ரொஃபஷ்னல் ஸ்பீக்கர் இருக்குது, அது வாங்கிங்க. இதை தவிர அகுஜாவில் வேறு ஸ்பீக்கர் எதுவும் வாங்கிடாதீங்க. இப்போ நிறைய ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா 100 வாட்ஸ்லேயே 4 வாங்கிக்கிங்க. உங்களுக்கு பேஸ் நிறையா வேணும் அப்படின்னா 300 வாட் ஸ்பீக்கர் ஒன்று போட்டுங்க. 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபயருக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் போட்டுங்க. இட் கேன் பி மேனேஜ். இது ஒரு 100 பேர் இருக்கிற சபைக்கு இது போதுமானதாக இருக்குமா? எல்லாமே ஆம்பிளிஃபயர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆம்பிளிஃபயர் நீங்கள் 1000 வாட்ஸ்னால் நீங்கள் 700 வாட்ஸ் நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். ஆம்பிளிஃபயர் வந்து 2000 வாட்ஸ்னால் நீங்கள் 1500 வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். ஆம்பிளிஃபயர் 250 வாட்ஸ்னால் நீங்கள் 100 வாட்ஸ் ஆர் 200 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் ஆம்பிளிஃபயர் நல்லதாக வச்சுங்க. இருக்கிறதுல 50% 70% யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹை குவாலிட்டி கிடைக்கும். கேபிள்ஸ் கனெக்டர்ஸ் கேபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிள்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக வாங்கிங்க. கேபிள்ஸில் வந்து நீங்கள் மைக் கேபிள்ஸ் வாங்குறப்ப நீங்கள் கடையில் போய் அந்த ஸ்லீவ் எடுத்து கேபிளை உள்ளே நீங்கள் பிளைடில் கிழிச்சு பார்த்து அந்த கேபிள்ஸ் பாருங்கள், அதில் காப்பர் கம்பி போகுதான்னு பாருங்கள். அந்த காப்பர் கம்பியை சுரண்டி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நின்று சுரண்டி பாருங்கள். சுரண்டி பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் கம்பி அதே கோல்டு கலரில் அப்படியே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சுரண்டின அப்புறம் அதே மாதிரி இருக்கணும்.
இல்லை கலர் மாறிச்சு உள்ள ஸ்டீல் கம்பி மாதிரி தெரியுதுன்னா அந்த கேபிள் வாங்காதீங்க. அதில் நாய்ஸ் நிறையா வரும், ஹவுலிங் வரும். உங்களால் அந்த அந்த 1 லட்ச ரூபா மைக்கு 10,000 மைக்கெல்லாம் போட்டு பிரயோஜனமே கிடையாது. அப்போ கேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் வெரி சொல்றீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கேபிள்ஸ் வந்து நல்ல கேபிள்ஸ் வந்து நீங்கள் இப்போதைக்கு மீட்டர் வந்து ஒரு 70-100 ருபீஸ்க்கு மேலே தான் கிடைக்குது. அது கீழே நீங்கள் வாங்கினீங்கன்னா கிடைக்காது. ஒரு மீட்டர் கேபிள் 600-700 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. கேபிள்ஸ் இருக்குது. கேபிள்ஸ் நீங்கள் பாருங்கள், கேஜ் நிறையா இருக்கணும். கேஜ் மீன்ஸ் கம்பி நிறையா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கும். நீங்கள் ஸ்டீல் கேபிள்ஸ் போகுது, அதுக்கு மேலே காப்பர் கோட்டிங் போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். 6 மாதம் கழிச்சு அந்த கேபிள் கட் பண்ணி எடுத்து சீவி பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்படிச்சு கிடக்கும். அந்த கேபிள் பூரா பிளாக் கலரில் கிடக்கும். கார்பன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா போச்சு. இந்த கேபிள் போகுது. இங்கே நான் 100% பாட்டு பாடுறேன். இதுலேருந்து 100% போய் மிக்சர் வரைக்கும் 100% கேபிள் தான் கொண்டு போய் சேர்த்தணும். இது என்ன செய்யணும், அந்த கேபிள் வந்து குவாலிட்டி இல்லைன்னா வழியில் போகிறப்ப அப்படியே 100% போகிறது 95, 90, 85 அப்படின்னு ட்ராப் ஆகி மிக்சர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30% ஆர் 20% தான் போகும். மிக்சர்ட்டு போய் இந்தா வச்சுக்கோ, இவ்வளோதான் ஒரு பாடுறாரு, இவ்வளோதான் சிக்னல் வருதுன்னு சொல்லி மிக்சரில் கொடுக்கும். மிக்சர் என்ன செய்யும், அதை வச்சு நம்ம சவுண்டு வைப்போம், பேஸ் வைப்போம், அதை வைப்போம், கெயின் வைப்போம், விசிலிங் வரும், நாய்ஸ் வரும், அப்படின்னு ஸ்பீக்கரில் சவுண்டு வரும், அப்படின்னு சவுண்டு வரும். இதெல்லாம் இந்த கேபிள் கனெக்டர்ஸ் மற்ற காரியங்கள்னால வர்றது. ஸோ நீங்கள் வந்து கேபிள்ஸு கனெக்டர்ஸ் எல்லாம் வந்து குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். நியூட்ரிக் போன டைம் சொன்னோம், நிறைய பேர் சொன்னாங்க நியூட்ரிக் வாங்க முடியல அப்படின்னு. எம்எக்ஸ் இருக்குது. எம்எக்ஸ் தான் இருக்கிறதுல ஓரளவுக்கு நார்மல் குவாலிட்டி. எம்எக்ஸ் இஸ் நாட் அ பெஸ்ட் இன் த வேர்ல்டு இல்லை. ஓகே, அது கொஞ்சம் பரவாயில்ல. எம்எக்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸுக்கு பண வசதி இல்லாதனால எம்எக்ஸோட நிறுத்திக்கணும். எம்எக்ஸ் கீழே போயிடாதீங்க. ஏன்னா எம்எக்ஸ் கீழே இன்னும் 10-20 பிராண்ட்ஸ் இருக்கு. நியூட்ரிக் வந்து டாப், நியூட்ரிக் வந்து இருக்கிறதுல மிட் ரேஞ்ச் வந்து எம்எஸ். ஆமாம், இட் இஸ் எலிமெண்ட்ரி செஷன். இதுக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி அகுஜா ஸ்பீக்கர் இருக்கு. அகுஜா ஸ்பீக்கர் கீழே நிறைய பேர் நிறைய இடத்துல நான் போய் பார்க்குறேன், வேறு ஸ்பீக்கர்லாம் செஞ்சு வாங்கி மைக் செட் காரங்கிட்ட எல்லாம் வாங்கி போடுறாங்க. அவங்களுக்கு அது ஓகே. பட் சர்ச்சுக்கு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேனுவல் ஸ்பீக்கர் செஞ்சு ஸ்பீக்கர் போடலாம் ஒத்து வராது. நல்ல அகுஜா ஸ்பீக்கர் வாங்கிங்க. அகுஜா ஸ்பீக்கருக்கு அப்புறம் உங்களுக்கு பண வசதி இருக்குமேனா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தீங்கனாலும் சரி, 3 மில்லியனுக்கெல்லாம் ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் 30 லட்சத்துக்கு ஸ்பீக்கர் இருக்குது. ஒரே ஒரு ஸ்பீக்கர், அதில் ஆம்பிளிஃபையர் கிடையாது. அவ்வளோ குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. இது நீங்கள் வாங்கன்னு சொல்லலை, இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம காசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க, அதை எப்படி நீங்கள் நம்ம ஒரு வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்பில் போடுறோம், நம்ம சர்ச்சோ அல்லது நம்ம சிங்கிங்கோ, அது மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே பாஸ், இது ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்குறாரு. வேதத்தை வாசிக்கும் பொழுது அது பெரிய புதை பொருளாக இருக்குது. அதுக்குள்ளேருந்து நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்குது. அந்த வெளிப்பாடுகள் இந்த உலக அறிய செய்யணும், உலக அறிந்த இந்த தமிழ் ஜனங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னு நிறைய போதகர்கள் விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் ரொம்ப இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆகையினால அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத குறித்து நான் சிம்பிளாக அதை சொல்கிறேன். நம்ம எல்லார் கையிலுமே இப்போது செல்ஃபோன் இருக்குது, எல்லாருக்குமே மொபைல் இருக்குது. அந்த மொபைல்லேயே நம்ம சிம்பிளாக அதை எடுக்க முடியும். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒரு ஃபோன், உங்களுக்கு தேவையான ஃபோன் ஒன்று இருக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு ஃபோன் எடுக்கணும், நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற மாதிரி, 50 MBக்கு மேலே இருக்கிற மாதிரி மெகா பிக்சல்ஸு 50 இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பிற்பாடு அது ட்ரைபாடுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 250 ருபீஸில் அமேசானில் கிடைக்கும். 250 ரூபாயிலேருந்து இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டியாகவே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் மெசேஜ் கொடுக்குற புல்பீட்டுக்கு ஒரு 5 அடிக்கு பின்னாடி இருந்து நீங்கள் அதை வச்சுக்கலாம். முன்னாடி வச்சுட்டு ஒரு மைக் இருக்குது. அதுக்கு வந்து காலர் மைக்குன்னு பேர். நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட் 2 பார்ட் 1 அதை வச்சு தான் யூஸ் பண்ணோம். அந்த மைக் ஒன்று இருக்குது. அந்த மைக் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மைக். இது வந்து கண்டென்சர் மைக்குன்னு பேர். இது வந்து நீங்கள் இப்படி காலரில் குத்திட்டு நீங்கள் பேசும்படியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆப்ஷன், கேமராக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு பட்டன் தான். இது வந்து 250 ருபீஸ். இது வந்து சவுதி அரேபிய தேசத்தில் வாங்கினேன். அது SARல இருக்கும். அது வந்து சவுதி ரியால்ஸில் இருக்கும். இந்தியாவில் மேபி இது வந்து 250லேருந்து 500க்குள்ளே வரும். இருக்கலாம். நல்ல குவாலிட்டியாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிங்க. சிலதெல்லாம் வெறும் கேபிள் மட்டும் இருக்கும், அது யூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு செட்டப் வரும். இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனு, கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட இது வரும். இதை நீங்கள் காலரில் பின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கிளியராக எடுக்கும். நீங்கள் பாருங்கள், பார்ட் 1 பார்ட் 2ல அப்படின்னு சொன்னால் அந்த பிசியில் நீங்கள் இதை போட்டு அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப். அது சிம்பிளாக இருக்கும், யூசர்ஸ் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் அதில் இந்த வீடியோஸை நீங்கள் உள்ளே போட்டு உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் அதில் கொடுக்கலாம். அந்த எஃபெக்ட்ஸ் எப்படி அதில் கொடுக்குறது அப்படிங்கிறத குறித்து யூடியூப் வீடியோ நிறையா இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். நேம் கொண்டு வர்றது, வேர்சஸ் எப்படி கொண்டு வர்றது, நீங்கள் பேசும் பொழுது அந்த பிக்சர்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை அந்த அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற அந்த ஆப்பில் நீங்கள் அதெல்லாம் செய்து கொள்ளலாம். செய்து நீங்கள் அப்லோட் பண்ணால் நிச்சயமாக உங்களுடைய மெசேஜை உலகம் எங்கும் கேட்க அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து சில கேள்விகளை பாஸ்டரத்தில் கேட்கலாம். இல்லை, நான் இதில் ஒரு டவுட் கேட்குறேன். என்னென்னா, சொல்லுங்கள் பாஸ்டர். நீங்கள் அடோபி, கம்ப்யூட்டர், நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல இல்லை, என்கிட்டயே கிடையாது. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்று. இப்போ நான் ஆனால் ஊழியத்தில் இருக்கேன். நான் செல்ஃபோனில் எடுத்து செல்ஃபோன்லேருந்தே அதை நான் அப்லோட் பண்ணணும். தாராளமாக பண்ணலாம் பாஸ். அது எப்படின்னு சொல்லிடுறேன். அப்படி பண்ணலாம். செல்ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். அது என்ன செய்யலாம்? ஓகே, நீங்கள் எடுக்கிற வீடியோவை அப்படியே நீங்கள் உள்ளே சேவ் பண்ணியிருப்பீங்க, கேலரியில் இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு அப்லோட் அப்படிங்கிற அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் வீடியோ அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் இருக்கிற மெசேஜை அப்படியே அதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுடலாம். அதில் எஃபெக்ட்ஸ் எதுவுமே நம்ம தேவைப்படாது. அதுக்கு வந்து தம்ப்நெயில் மட்டும் வைக்கிற மாதிரி வரும். அதை நம்ம ஃபோன்லேயே கூட எடுத்து அதுக்கு நமக்கு தேவையான அந்த கான்செப்ட்டுக்கு தேவையான பிக்சரை எடுத்து நம்ம தம்ப்நெயிலாக வச்சு யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக நம்மளுடைய கண்டென்ட் வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய வெளிப்பாடுகள் ஆண்டர் கொடுக்குற வார்த்தைகள் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். எல்லா ஜனங்கள் அதை பார்ப்பாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பட் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு செல்ஃபோனோ இந்த மாதிரி ஒரு மைக் இருந்தால் போதும். ஒரு ட்ரைபாடு மொபைலில் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைபாடு வச்சுட்டு அதை வச்சு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வச்சு உங்களை மட்டும் ஜூம் பண்ணி சர்ச்சில் இருக்க உங்களுடைய பசங்களை கூட எடுக்க சொல்லலாம், அல்லது சர்ச்சில் இருக்கிற வாலிபர்களை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணலாம். இது எளிமையான முறையில் நீங்கள் எந்த கிராமத்தில் ஊழியம் செய்தாலும் சரி, சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும். அது தாராளமாக இப்போ மோர் தென் எனஃப். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய செய்திகளை உலகெங்க அறிய செய்யலாம். இன்னும் அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கேளுங்க. அதை குறித்ததான விளக்கங்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். மேலும் இன்னும் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லலாம், கேட்கலாம் அதுக்குரிய காரியங்களை. இப்போது பிரதர் வந்து மீடியாஸ் பற்றி சொன்னார், ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நானே மீடியாவில் எதுவும் போட்டது கிடையாது. நான் மைக் செட் பற்றி, பிஏ சிஸ்டம் பற்றி, ஆடியோ பற்றி, சவுண்ட்ஸ் பற்றி நிறையா தெரியுமே தவிர மீடியாஸ் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் பிரதர் சொன்னதுனால எனக்கு சந்தோஷம். என்னை போல் நிறைய பாஸ்டர்ஸ் வந்து அதில் பயனடைவார்கள். ரொம்ப நன்றி பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். க்ளோரி டு காட். ஆமென். பிரைஸ் காட். இன்னொரு விஷயம் நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நாங்கள் முடிக்கிறோம் அந்த வீடியோவை. இதில் வந்து ஒரு 7 வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். 7 வேர்ட்ஸ் என்னென்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ். 1 சஸ்டைன், இன்னொன்று ரிவர்ப், 3வது டிலே, 4வது எக்கோ, 5வது மாடுலேஷன், 6வது கிளைடிங் நோட்டு, 7வது ப்ரீத் கண்ட்ரோல். 7 விஷயம் இருக்குது. 7மே நம்ம பாட்டில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட்ஸ். இது வந்து பேசணுன்னா 2 hours மேலே எடுக்கும். 10 வருஷம் வந்து இந்த மியூசிக் கிளாஸு பாட்டு பாடுறதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. 10 வருஷத்துக்கு இருக்குது மியூசிக்ஸ் எல்லாம். அதனால் குறைஞ்சபட்சம் 10 வருஷம். இப்போ ஒருத்தர் கிட்டார் வாசிக்க வைக்கிறேன்னா ஒரு 1 yearல முடியும். ஒரு கீபோர்டு ஒருத்தர் வாசிக்கிறேன்னா 6 monthsல கூட கீபோர்டு வாசிக்க வச்சிடலாம் ஒருத்தரை. ஆனால் ஒருத்தர் நல்ல பாட்டு பாட வைக்கிறதுனா குறைஞ்ச ஒரு 10 வருஷம் ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயம் பாட்டு பாடுறதுக்கு இருக்குது. ஆகையினால
இந்த 7 விஷயத்தை முடிஞ்சால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டியூப்பில் போய் பாருங்கள், நிறைய புக்ஸில் படிங்க. இது எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் அணத்துற மாதிரி இருக்கும், சவுண்ட்ஸ் நல்லா இருக்காது. மாடுலேஷன் ஓவராக கொடுத்தீங்கன்னா சாங் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பார் தள்ளி போயிடும். ஸோ யாருமே பழைய ஊழியக்காரர்கள் போல் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்க போல் பாடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன வாய்ஸ் கொடுத்துருக்குறாரு அதில் நீங்கள் பாடுங்க. அதை நீங்கள் மாற்றவே முடியாது. உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு விசேஷத்தை தாளந்த கொடுத்துருப்பார், யூனிக் வாய்ஸ் கொடுத்துருப்பார். ஆகையினால நீங்கள் யாரை போலையும் பாடி பேர் எடுக்க தேவையில்லை. ஆகையினால நீங்கள் உங்களுக்கு உண்டான வாய்ஸில் பாடுங்க. மறுபடியும் 7 விஷயம் சொல்லுங்கள். சஸ்டெயின் அப்படின்னா ஒரு இருக்கிற நோட்டை சுற்றி ரவுண்ட் பண்ணி அதுலேயே சுற்றி இருக்கிறது சஸ்டெயின். ஒரு நோட்டு சொல்லிவிட்டு அந்த ஒரு வண்டு சுற்றுறது மாதிரி அந்த பூவை சுற்றி வரும், அதுக்கு பேர் வந்து சஸ்டெயின். ரெண்டாவது ரிவர்ப்னா ஒரு சவுண்டை வந்து பூஸ்ட் பண்ணி என்லார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது. கர்த்தர் அப்படின்னு சொல்கிறது கர்த்தர் அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா நிற்கும் கொஞ்சம் நேரம், மக்களுக்குள்ள ரிவர்ப் வந்து நிற்கும். இதெல்லாம் மிக்சரில் இருக்குது. மிக்சரில் வந்து நீங்கள் இருந்ததுன்னா வாய்ஸுக்கு வந்து ரிவர்ப் வச்சுக்கோங்க. ரைட். 3வது போகிறேன். டிலேங்கிறது இப்போ ஹலோ அப்படிங்கிற வேர்டை ஃபுல்லாக இன்டேக் பண்ணி மறுபடியும் ரிப்பிட்டேஷன் கொடுக்கறது தான் வந்து டிலே. அது எத்தனை தாட்டு ரிப்பிட்டேஷனுங்கிறது வந்து டிலேங்கிறது 1 2 3ங்கிறது நீங்கள் ஃபீட்பேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். டிலேயில் ஹலோ 2 தாட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு டைம் ஹலோங்கிறேன், ஹலோ 3 டைம் வைக்கலாம். அதையே ஹலோ அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை நேரம் ஃபீட்பேக் வைக்கிறீங்களோ பார்த்துங்க. இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் எதுன்னா, இதில் டைமர் இருக்குது. இந்த டிலேயில் டைமரில் என்னென்னா, நீங்கள் என்ன ஸ்பீடில் டெம்போவில் பாடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிலேயில் அடுத்தடுத்த பஞ்சிங்கில் விழுகிற மாதிரி டைமிங்கில் வைங்க. இல்லைன்னா நீங்கள் டிலேவாக யூஸ் பண்ண வேண்டாம். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். சர்ச்சிலெலாம் பாட்டு பாடுறப்ப தேவையில்லாமல் டிலேவெல்லாம் வச்சுட்டு பாட்டு பாடிட்டுருக்குறாங்க. ஓன்னு கத்திகிட்டு இருக்குது. இவங்க ஒரு பக்கம் பாடுறாங்க, மக்கள் ஒரு பக்கம் பாடுறாங்க. ஸோ அந்த டிலேவை கொஞ்சமாக அப்படி சாப்பாட்டுக்கு உப்பு போட்டது மாதிரி கொஞ்சமாக சேர்த்திங்க. அது அதிகமாக வச்சிங்கன்னா உங்கள் பாட்டையே கெடுத்துரும். சரிப்பா சார், ஒரு டவுட்டு. ரிவர்புக்கும் டிலேக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்குது. அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறது மாத்திரம். டிலேங்கிறது டோட்டல் வேர்டை திருப்பி நமக்கு காட்டும். ரிவர்புங்கிறது வந்து ஒரே வேர்டை பஞ்ச் பண்ணி பெருசாக காட்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தை அங்கேயே நிற்கும், ஒரே டைம் தான் சொல்லுவோம். ஆனால் டிலேங்கிறது திருப்பி இயேசு உங்களை நேசிக்கிறார். டிலேங்கிற வேர்டு அப்படி தானே. எக்கோங்கிறது நம்ம போன சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனையில் பட்டு நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் நின்று கத்துவாங்க. இப்போ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அது போயிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சிட்டு கொஞ்சம் நமக்கு அதனுடைய ஃபீட்பேக் திருப்பி நமக்கு கொஞ்சம் கேட்கும். அது வந்து எக்கோ. ஆகையினால நீங்கள் இந்த எக்கோ, டிலே, ரிவர்ப், சஸ்டைன், மாடுலேஷன், கிளைடிங் நோட்டு இதெல்லாமே நீங்கள் படித்தாகணும். படிங்க, நிறைய தெரிஞ்சுங்க. டக்குன்னு நீங்கள் மைக் எடுத்து பாட வேண்டாம். நீங்கள் டக்குன்னு மைக் எடுத்து பாடினீங்கன்னா உங்களுக்கு பொய்யான வாய்ஸை காட்டிடும். நீங்கள் நார்மலாக மைக் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா பாடி நீங்கள் செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஓகே ஆனப்புறம் நீங்கள் போய் பிஏ சிஸ்டத்துக்கு போங்க, மைக்கில் போய் பாட்டு எடுத்து பாடுங்க. நீங்கள் நல்லா பாடுங்கன்னு சொல்லி உங்களையே மைக் செட் ஏமாற்றிடும். அதனால் ஃபர்ஸ்ட்டு மைக் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீபோர்ட்ஸ் எல்லாம் கீபோர்ட்ஸு மற்ற கிட்டார்ஸ் மற்றதெல்லாமே நம்ம பாடி நம்ம பாட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டே தவிர அதில் தேவன் தான் மகிமைப்படணும். அதுலேயே போட்டிருப்பாங்க டான்ஸ் பீட்டுன்னு போட்டிருப்பாங்க, க்ளப் டான்ஸுன்னு போட்டிருப்பாங்க. அந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் க்ளப்பில் டான்ஸ் ஆடுறதுக்கு போடுற பீட் அப்படி வரும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஆராதனைக்கு. அவங்க பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க மற்ற காரியம். இது சபைக்கு உண்டானது கிடையாது. மியூசிக்ஸ்லேயும் பிசாசு நிறைய வேலை செய்கிறான். அவனுக்கு உண்டான காரியத்துலேயும் மியூசிக்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் தேவநாமத்தின் மகிமைக்காக பரலோராஜ்யத்துக்குன்னா நீங்கள் இசைக்கருவி வாசிக்கலாம். நீங்கள் எப்படி எந்த டோன்ஸ் என்ன ரிதம் செலக்ட் பண்ணுறீங்க பொறுத்து நீங்கள் தேவனையா
அல்லது நம்ம சத்துருவை மேன்மைப்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே பாஸ். இப்போ இந்த மைக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் பண்ணுங்கள். சிலர் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது சில மைக் இருக்குது, சிலது வந்து இப்படி இந்த ஷேப்பில் இருக்குது. அந்த மைக்கை இப்படி வச்சு பேசணுமா அல்லது இப்படி வச்சு பேசணுமா, இல்லை இப்படி சிலர்லாம் பார்த்தா மைக்கை கையில் எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு பேசுவாங்க அல்லது இங்கே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க, ஒன்றுமே ரீச் ஆகாமல் இருக்கும். அப்போது நம்ம மைக்கை பிடிக்கிற தூரம் என்ன, டிஸ்டன்ஸ், அதை மட்டும் சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். ஓகே, ரைட். மைக்கில் 2 டைப் இருக்குது. இது கண்டென்சர் டைப் மைக். இதுக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா மெட்டீரியல் தான் இதில் இருக்குது. அதனால தான் இந்த மைக்கெல்லாம் 250 50 ரூபாய்க்கு தராங்க, 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. காஸ்ட்லி மைக் இருக்குது. கண்டென்சர் மைக்னால் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுற கண்டென்சர் மைக் இருக்குது. 15,000 40,000 1.5 லட்ச ரூபாயிலலாம் இருக்குது. அது உங்களுக்கு ரோடு மற்ற மைக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். பெகிரிங்கர் மற்ற மைக்கிலலாம் இருக்குது. இது வந்து கார்ட்ரிட்ஜ் மைக் சொல்லுவாங்க, கார்டியாய்டு மைக்குன்னு சொல்லுவாங்க. என் கையில் இருக்கிற ரைட் ஹேண்டில் இருக்கிற மைக் வந்து கார்டியாய்டு மைக்குன்னு சொல்லுவாங்க. மைக் வந்து நேராக பிடிங்க. நம்ம வாய்ஸ் இப்படி தான் ட்ராவல் ஆகுது. நம்ம வாய்ஸ் இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆகலை, இப்படி போகல, நம்ம வாய்ஸ் இப்படி தான் போகுது. ஸோ உங்கள் வாய்ஸ் வந்து மைக்கு நேராக பிடிங்க. பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உதட்டில் நியர்பை முட்டி இருக்கணும், முட்டி இருக்கக்கூடாது. ஒரு விரல் அல்லது 2 விரல் கேப்பில் நீங்கள் வச்சுக்க மைக். இதுக்கு க்ளோஸராக லிப்ஸில் வந்து முட்டுற மாதிரி வேண்டாம், ரொம்ப வெடிக்கும். ஸ்பாஞ்சு கம்பல்சரி போட்டுக்குங்க. குவாலிட்டியாக யூஸ் பண்ண கேபிள்ஸ் கனெக்டரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கெயின் நல்லா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஒரு 5 சென்டிமீட்டர் கேப்பு தான் கரெக்டான கேப். 5 சென்டிமீட்டர் கேப் தான் கரெக்டான கேப். அப்புறம் மைக்கை வந்து இங்கே பிடிக்கக்கூடாது. இப்படி பிடிச்சிட்டு பாடினா பேசினா கத்த ஆரம்பிச்சிடும். முடிச்ச வரைக்கும் எவ்வளோ கீழே பிடிக்க முடியுமோ மைக் அங்கே பிடிங்க. இது கீழே பிடிக்க முடியாது, இதுக்கு அடுத்து கேபிள் தான் இருக்குது. அதனால் நான் இங்கே பிடிச்சிருக்கேன். முதல்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நான் இங்கே தான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இங்கெல்லாம் பிடிச்சிங்கன்னா சுவிட்சு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் லாங் ஹவர்ஸ் பாடுறவங்க மற்றதுன்னா நீங்கள் இந்த டெட் எண்டில் பிடிங்க, வாய்ஸ் கிளியராக இருக்கும். இந்த டைப் வச்சுங்க. ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயரில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் சி இருக்குது, கிளாஸ் டி இருக்குது, கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் இருக்குது. நீங்கள் அந்த கிளாஸ் டி புக்லேயே போட்டிருப்பாங்க, கேட்லாக் நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டைப் எல்லாமே டொராய் ட்ரான்ஸ்ஃபார்மு, இந்த அகுஜா ஆம்பிளிஃபயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயர். நீங்கள் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயர் வாங்கலாம், இல்லைன்னா கிளாஸ் ஏ அண்ட் பி ஆம்பிளிஃபயர் வாங்கலாம். கிளாஸ் சி வாங்காதீங்க, கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் வாங்காதீங்க. இது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கண்ணில் ஒத்தி வச்சு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். உங்களால் அப்படி சேஃபாக பார்க்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம பத்திரமா யூஸ் பண்ணுவோம், ஆனால் போகிற இடங்களில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, வேறு விதமாக நம்ம சபையில் இருக்கிற விசுவாசி யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள நாம் எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப அவரை பார்த்து நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பேசினதில் அந்த டைமில் யூஸ் பண்ண ஒரு ஆம்ப்ளிஃபயர் உங்ககிட்ட இருக்குது. அது வந்து இந்த வால்வு டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது நிறையா. அதை நம்ம இப்போ காமிக்கிறதுக்கு முடியல. ஆனால் அந்த ஆம்ப்ளிஃபயர் தான் இப்போ மறுபடியும் வருதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லியிருங்கப்பா. அந்த வால்வ் ஆம்ப்ளிஃபயர் சொல்லுவாங்க, டியூப்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் அதனோட வேர்டு டியூப் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு. கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபயர் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். வெயிட்டாக இருக்கும் ஆம்ப்ளிஃபயர், ரவுண்டு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், டொராய்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ரவுண்டாகிற பேர். டார்ச் லைட் அடித்து நீங்கள் அந்த ஆம்ப்ளிஃபயரில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக அந்த ஆம்ப்ளிஃபயர் தெரியும், அந்த உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தாலே தெரியும். ஆடியோ சென்டர் நல்லாயிருக்கும் ஆம்ப்ளிஃபயர், ஆல்டெக் நல்லாயிருக்கும், டிபி ஆம்ப்ளிஃபயர் நல்லாயிருக்கும். நிறைய ஆம்ப்ளிஃபயர் இருக்குது. நீங்கள் எந்த ஆம்ப்ளிஃபயர் வேணால் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஊரில் எந்த ஆம்ப்ளிஃபயர் கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா எங்கள்கிட்ட ஆம்ப்ளிஃபயர்ஸ் இருக்குது, ஸ்டுடியோஸ் இருக்குது, மீடியாஸ் இருக்குது. நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யலாம். ஆம்ப்ளிஃபயருங்கிறது முன்னே வால்வ் ஆம்ப்ளிஃபயர் வந்துச்சு. அன்றைக்கெல்லாம் ஆதி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆம்ப்ளிஃபயர் ஒரு 4-5 பார்ட்டாக தூக்கிட்டு போவாங்க. இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு போகிறதுனா 4-5 பார்ட்டாக டேபிள் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. 4-5ஐயும் கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி ஒரு சைடு ஒரு ஆம்ப்ளிஃபயர் ஸ்பீக்கருடைய கனெக்ஷனு, இன்னொரு பக்கம் மைக்கினுடைய கனெக்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்து கடைசி ஆம்ப்ளிஃபயர் ஒர்க் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் ஒருத்தர் தூக்கிட்டு போவாங்க, போர்டு ஒருத்தர் தூக்கிட்டு போவாங்க, ப்ரீஆம்ப் ஒருத்தர் தூக்கிட்டு போவாங்க. ஆம்ப்ளிஃபயரே ஒரு 4-5 யூனிட்டாக இருக்கும்.
ஓ பழைய பிசிலாம் பர்சனல் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தா ஒரு ரூம் சைஸுக்கு வச்சுருப்பாங்களே அது மாதிரி ஆம்ப்ளிஃபையரும் ஒரு ரூம் சைஸ்க்கு வச்சுருப்பாங்க. 20 சைஸ்லாம் அன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்தது இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆம்ப்ளிஃபையர் அப்படி தான் இருந்தது. இப்போ சின்னது பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே சின்னது பண்ண முடியல. ஆனால் பவர்ட் பாக்ஸில் வந்து இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க இப்போது. ஆகையினால அது நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. சேஃபாக பார்த்துங்க, ஸ்டெபிலைசர் போட்டுங்க. ஜெனரேட்டர் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. யூபிஎஸ்சில் அதை போடாதீங்க. பவர் சப்ளையில் ஸ்டெபிலைசர் வச்சு ப்ராப்பரான சவுண்டு. ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் வேல்யூம் குறைச்சி சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். வேல்யூம் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போயிடும். ஸோ நீங்கள் பத்திரமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே பாஸ்டர், நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க. பார்ட் 3 வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் உங்களுடைய டைம் ஒதுக்கி இந்த காரியங்களுக்காக நீங்கள் உதவி செய்தீங்க. நிச்சயமாகவே போதகர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு பெரிய உதவிகரமாக இது இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் நாங்கள் சொல்லுகிறோம், இது வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடிய சவுண்ட் என்ஜினியர்ஸுக்கோ அல்லது சர்ச்சுக்கோ கிடையாது. இது மிட் லெவலில் அல்லது லோ லெவலில் கிராமங்களில் இருக்கிற ஊழியம் செய்யக்கூடிய போதகர்களுக்காக மாத்திரமே இந்த வீடியோக்களை நாங்கள் போடுகிறோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். இது பார்ட் 3 இதோட முடிவடைகிறது. இன்னும் வருகிற நாட்களில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி இப்போ சொன்ன இந்த 7 காரியங்கள், இந்த ரிவர்பு, டிலே, எக்கோ, இந்த மாதிரி காரியங்களை குறித்து இன்னும் ஆழமான காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்க நாங்கள் ஆசையாக இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் மேலும் நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அது மிகவும் ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.